கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அங்க வழிபாடு இருந்தது. இடையில ஏதோ கொஞ்சம் நின்றுருக்குது. திரும்பவும் அங்க அந்த விக்கிரகத்தை வைத்து வழிபட வேண்டும் என்று முருகனுடைய கட்டளை. அந்த கட்டளை ஏற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தார்கள். இங்க சில கம்யூனிஸ்டுகளும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த குமரன் குன்றானது வருகின்ற காலங்களில் மிக பிரசித்தி பெற்று மிகப்பெரிய அளவிலே வழிபாடு நடக்கும் என்று பயந்து கொண்டு இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இங்க இருக்கக்கூடிய எம்பி, அந்த பழைய ஒரு எம்எல்ஏ பாலபாரதியின் ஒரு எம்எல்ஏ, இது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் நம்முடைய ஆட்சியாளர் அவர்கிட்ட, கலெக்டர் அவர்கிட்ட மனு கொடுத்து கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கிறிஸ்துவராக இருக்கனாலதான் அல்லேலூயா சொல்றார். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவர், அவர் மனைவி ஒரு கிறிஸ்தவர். அந்த அம்மா என்ன சொல்லுதோ அதெல்லாம் அவர் கேட்பார். இவங்க எல்லாம் வச்சு ஒரு முயற்சி பண்ணி இது உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு மக்கள் எவ்வளவோ தடுத்தும் கூட அதை எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசாங்கம் இந்த மேலதிகாரிகள் சொல்றத கீழதிகாரிகள் செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இந்த அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்தவங்கலாம் தினசரியும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடணும். இந்த பாவம் நீங்க இந்த குமரன் குன்றில் இருக்க முருகனுடைய விக்கிரத்தை கை வச்சதுன்ற பாவத்தை போக்கணும். அதனால இங்க புக் இருக்கு, நீங்க எல்லாம் காவல்துறை போலீஸ், சின்ன கீழே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை வாங்கி கொண்டு போய் தினசரியும் வீடுகளை படிச்சீங்கன்னா தான் அந்த பாவம் நீங்கும். ஏன்னா பல அதிகாரிகள் விநாயகர் சிலையை கை வச்சவங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் காணாம போயிருக்காங்க, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க, காய்ச்சல் வந்திருக்குது, அது மாதிரி காணாம போயிருக்கின்றார்கள். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல இருக்காதீங்கன்னா சொல்லி இருக்கிறதுனால நீங்க செஞ்சிருக்கீங்க. அதனால அந்த பாவத்தை போக்குவதற்காக நான் ஏதோ பேசுறதுக்கா சொல்ல, உண்மையிலேயே கந்தசஷ்டி கவசம் தான் உங்களுக்கு அந்த பாகம் போகும். அதனால எல்லாரும் ஒன்று வாங்கி இலவசம் நாங்கள் தர்றோம், வாங்கிட்டு போய் வீடுகளோ படிங்க. ரெண்டாவது, இது முதல் கட்ட போராட்டம். வருகின்ற தேர்தல் வருது, இன்னொரு 10-15 நாள்ல தேதி அறிவிச்சிருவாங்க. மார்ச் 1 வாரத்துல தேர்தல் அறிவிக்காக தேதி அறிவிக்கான ஒரு ஏற்பாடு நடந்துட்டு. நம்ம கிராமத்துக்கு எந்த வேட்பாளர் வந்தாலும் சரி, இந்து முன்னணி அரசியல் கட்சியில எந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு கேட்க போறது இல்லை. ஆனா இந்த குமரன் குன்றில் விக்கிரகத்தை வைக்கணும் அப்படின்னு வேட்பாளர் நம்ம ஊர்களில், நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் அவங்க வருவாங்க. அப்ப நாம சொல்லணும், இந்த குமரன் குன்றில் நாங்க விக்கிரகத்தை வைக்கிறதுக்காக நாங்க சட்டமன்றத்துக்கு சென்றால், சட்டமன்றத்துல பேசணும் யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்காக இங்க நாம சபதம் ஏற்றுக்கணும். ஏன்னா இது ஒரு சின்ன இது இல்லை, 100 ஆண்டுகளா இருந்த முருகன். ஆனா முருகன் நல்லா தான் வேலை செய்யறாரு. சென்னிமலையில ஆரம்பிச்சாரு அவருடைய ஆட்டத்தை. திருப்பரங்குன்றம் வரிசையா இங்க நம்ம திருப்பூருக்கு பக்கத்துல ஈட்டி வீரம்பாளையம் பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு முருகன். அவர் எப்படி இந்த சூரபத்மனை அழித்தாரோ, இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய முருகர் வேறும் நிறைய சூரபத்து முருகெல்லாம் உருவாயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அழிக்கிறதுக்கு நாமெல்லாம் இங்க வந்திருக்கோம். நாம் எல்லாருமே முருகர் தான். அதனால நாம் எல்லாம் இது முதல் கட்ட போராட்டம் தொடர்ந்து நாம் அங்க விக்கிரகம் வர வரைக்கும் நம்ம ஓய போறது இல்லை. தேர்தல் வரலாம், தேர்தல் முடியலாம், ஆனால் நாம் அங்க விக்கிரகத்தை கொண்டு வர வேண்டும். போலீஸ் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணிருக்கு, இந்த வாரம் முழுக்க இந்த கூட்டம் இல்லை, கூட்டம் நடக்காது, நீங்க போகாதுன்னு
நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி இங்க வந்திருக்கீங்க, பெண்கள் வந்திருக்கீங்க, அன்னையர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு. நாம் எல்லாருமே தினசரியும் காலையில சாமி கும்பிடும்போது குமரன் குன்றெல்லாம் முருகன் சிலை வரணும், முருகன் விக்கிரகத்தை வைக்கணும் அப்படின்னு நாம் எல்லாரும் வேண்டிக்கிறோம். கந்த சஷ்டி கவசம் நாம் எல்லாம் பாடணும். வருகின்ற 23ஆம் தேதி இதுக்காக திருப்பரங்குன்றம், இந்த மாதிரி குமரன் குன்று, முருகன், இந்த கோயிலுக்கான முருகர் நம்மளை பாதுகாப்பார், நாம முருகரை பாதுகாக்க வேண்டும். அதற்காக வருகின்ற 23ஆம் தேதி எல்லாரும் கந்த சஷ்டி கவசத்தை வீடுகள் இருந்தோ, வீதிகளில் 10 பேர் 20 பேர் சேர்ந்தோ கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும். அப்படி அது அன்னைக்கு தமிழ்நாடு பூரா பண்ண போறாங்க. முருக பக்தனுடைய சபை ஏற்பாட்டில் இந்த இது நடக்குது. நாம இந்து மணி, மற்ற அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சி, இந்த மாதிரி எல்லா அமைப்பும் சேர்த்து பண்றாங்க. நாம் அதிமுக, திமுக யாரு இருந்தாலும் கூட கந்த சஷ்டி கவசம் படிக்க சொல்லணும். நாம் ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம நாட்டில் முதலமைச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா தினசரியும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நாமளும் கூட திமுக இருக்கவங்க எல்லாம் இந்த பாவம் செஞ்சிருந்தா கூட போகணும் அப்படின்னு இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாடணும்னு நாம் இந்து மணி சார்பில் வேண்டுகோள் விடுகின்றோம். வருகின்ற தேர்தலில் எந்த வேட்பாளராக இருந்தாலும் கூட, குறிப்பாக இந்த வடக்கு பகுதியினுடைய இங்கே வரக்கூடிய வேட்பாளர் சொல்லணும், இந்த குமரன் குன்றில் முருகன் சிலை வர்றதுக்காக நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்லணும். யாரு சொல்லலையோ அவங்களுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது. அது யார் எந்த கட்சியாக இருந்தால் நம்ம கவலை இல்லை, சொல்லணும். அப்படி நம்ம எல்லா கிராமத்தோடு முடிவெடுக்கணும். இந்த நேரத்தில் இவ்வளவு ஒரு எண்ணிக்கை, இவ்வளவு போலீஸினுடைய பொய் பிரச்சாரத்தையும் கூட எதிர்த்து இங்கே வந்திருக்கவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தெரிஞ்சுக்கொள்கிறேன். இன்னும் கடந்த காலங்களில் இன்னும் வேற போராட்டங்கள் இருக்கும். அதனால மக்கள் நம்ம இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஒரே நோக்கம், குமரன் குன்றில் முருகனுடைய விக்கிரகம் வரணும். இது நம்முடைய எல்லாத்துடைய எண்ணம். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.